கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பது என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா ஒரு புதிய துவக்கம். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இல்லாத ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் துவங்க போகிறார். ஒரு புதிய துவக்கம் உங்களுக்கு வரணும்னா உங்கள் சிந்தை மாறணும், உங்களுடைய யோசனை மாறணும். வேதம் சொல்லுது, ஏசாயா 43:18-19 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், வனாந்திரத்திலே வழிகள், அவாந்திரத்திலே ஆறுகள். ஒரு புதிய துவக்கம் ஆண்டவர் கொடுக்க போகிறார். முந்தினவைகளை சிந்திக்காதீங்க, பழையவைகளை யோசிக்காதீங்க. உங்கள் சிந்தையும் யோசனையும் மாறட்டும், புதிய துவக்கம் உண்டாகும். அன்பானவர்களை, நம்ம எல்லாரும் விரும்புகிற ஒரு காரியம், ஒரு புதிய துவக்கம் எனக்கு வேணும். ஒரு புதிய துவக்கம் எனக்கு வேணும். அந்த துவக்கம் எப்படி இருக்குமா? ஆச்சரியமாக இருக்கும். மிகாயேல் 15 ஆச்சரியமாக இருக்கும். வனாந்தரத்தில் வழி, அவாந்தரத்தில் ஆறுகள். ஆச்சரியம் இல்லை? அதுதான் புதிய துவக்கம். ஒன்று இருக்காது, காற்று இருக்காது, மழை இருக்காது. ஆனால் பள்ளத்தாக்கில் தண்ணீர் இருக்கும். காசு இருக்காது, பணம் இருக்காது, ஆள் இருக்காது. ஆனால் பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அது என்னன்னா புதிய துவக்கம். நம்முடைய தேவனுக்கு எல்லாத்தையும் துவங்குகிற தேவன். பிசாசு முடிப்பான், ஆனால் தேவன் புதிய காரியத்தை, புதிய நன்மைகளை, புதிய ஆசீர்வாதங்களை, புதிய கிருபைகளை, புதிய பலனை கர்த்தர் துவங்குகிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை கர்த்தர் துவங்க போகிறார். விசுவாசிங்க. யாத்திராகமம் 14வது அதிகாரம், யாத்திராகமம் 15வது அதிகாரம். யாத்திராகமம் 14வது அதிகாரத்தில் எகிப்தினுடைய இராணுவம் இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்துகிறது, கலங்க பண்ணுகிறது, பின்தொடர்ந்து வருகிறது, வேதனையை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் புதிய ஒரு துவக்கம். இதுவரை பார்த்த எகிப்தின் இராணுவத்தை காணாத ஒரு புதிய வாழ்க்கை. இனி இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. இனி இவர்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. இனி இவங்களை காயப்படுத்துறதுக்கு யாரும் கிடையாது. இவங்களுக்கு ஃப்ரீடம், புதிய துவக்கம். ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார். யாத்திராகமம் 15:11 வசனத்தை வாசித்து பாருங்க. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நானும் என் ஜனமும் விசேஷித்தவைகள். ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய துவக்கத்தையும், எண்ணி பார்க்க முடியாத அதிசயமான துவக்கத்தையும் செய்கிற தேவன். யோபு 5:9, யோபு 9:10. ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவர் துவங்குகிறது யாராலையும் அழிக்க முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, ஆகாயங்கிற தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சொல்கிறார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், எது இல்லைனாலும், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அதை விசுவாசிங்க. இதுவரைக்கும் நான் கண்ட பிரச்சனைகள், இதுவரைக்கும் கண்ட பாடுகள், இதுவரைக்கும் கண்ட இழப்புகள், இதெல்லாம் காண மாட்டேன். ஒரு புதிய காரியத்தை நான் காணப்போகிறேன். ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். என் சிந்தை மாறப்போகிறது, என் யோசனை மாறப்போகிறது, என் இருதயம் மாறப்போகிறது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, புதிய துவக்கத்தை தாங்க. ஆண்டவர் புதிய துவக்கத்தை கொடுப்பான். அன்பின் தகப்பன், உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். இதுவரை கண்ட பாடுகள், வேதனைகள் இனி இல்லை. இனி புதிய துவக்கம் உண்டாகிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு புதிய துவக்கம் உண்டாகும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.